நம்முடைய மார்க்கம் சேர்ந்த மாணவ செல்வங்கள் கல்விகளில் சிறக்கப்பட்டு பல துறையில் வல்லுநராக என்பதற்கான எடுத்துக்கின்ற முயற்சியெல்லாம் அவர் எடுத்து சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட இருந்த காரணத்தால் தான் நம்ம மாணவர்களால் இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பு பெற்றுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே இவர்கள் எப்படி நான் கேட்ட பொழுது ஆச்சரியமடைந்தது. ஒரு ஆய்வு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் கல்வி நிறுவனம் நடத்தி வருவது என்று பெரும் ஆச்சரியம். ஆக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்யும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல் அல்லாஹ்வுடைய உதவிக்கரம் ஒற்றுமையினால் உள்ளது. அந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்ன ஒற்றுமை, அந்த ஒற்றுமை தான் நாம் ஒழுங்குமுறை செய்யும். நம்முடைய தேவைகளை, நம்முடைய உரிமைகளை மதச்சார்பற்ற நாடு என்பதை சொன்னேன். மதச்சார்பற்ற நாட்டில் நமக்கு இருக்கின்ற உரிமைகளாக பல பேருக்கு பறிக்கப்பட்டு இரண்டாம் தர குடிமக்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் இல்லை, கேரளாவில் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்கின்ற காரணத்தால் நம்மை தடுக்கின்ற அந்த பெரியார் திருமுறை அண்ணாவுக்கு தலைவர் கலைஞருக்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் நம்மை கண்டு கூட காத்து வருகிறார். பல படத்தில் பல விதத்தில் இன்னல்கள் நமக்கு ஏற்பட்டாலும் பல மாநிலங்களில் ஏற்படுகின்ற இன்னல்லாம் பார்க்கிறோம். எந்தெந்த கொடுமைப்படுத்தப்படுகிற மாநிலங்களில் இருக்கின்ற படத்தில் அவர்களெல்லாம் இந்த தொலை பார்க்கிறோம். ஆனால் அதிலிருந்து விடுபட்டு இந்த தமிழகத்தில் மட்டும் எந்த விதமான பாதிப்புகளாலும் இந்த இடம் இருக்கிறோம் என்றால் அதுக்கு முழுக்க நம்முடைய அந்த பெரியார் தலைமையில் இந்த நடக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. அந்த திராவிட மாடல் ஆட்சியால் தான் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா சகோதரருக்கும் இங்கே நம்ம இருக்கிற சிறுபான்மைக்கும் எந்த வித பாதிப்பு இல்லாததுக்கு இந்த இடம் நம்மை நம்முடைய கடந்த காலத்தில் நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய பணிகளை பற்றி மரியாதைக்குரிய பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க. அதை நான் நினைவு கூறும்போது ஒரு நினைவு இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்கு பல